வல்ல செயல்களை செய்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தில் 73ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன், உமது வலது கையை பிடித்து என்னை தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனைகளின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை உம்முடைய மகிமையால் ஏற்றுக்கொள்ளுவீர். இந்த பரலோகத்தில் உண்மை தவிர எனக்கு யார் உண்டு, பூமியில் உண்மை தவிர எனக்கு யார் உண்டு என்று சொல்லி, வேறு விருப்பமும் இல்லை என்று சொல்லி தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். தாவீதாகிய ஆண்டவரில் சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த பூமியில் உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, பரலோகத்தில் உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. ஏனென்றால் இந்த பூமியில் நான் வாழ்ந்தேன், சுகித்திருந்தேன், பூமிக்குரிய காரியத்தில் இருந்தேன். ஆனால் அவையெல்லாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இல்லை, அவையெல்லாம் ஒரு தடையாக இருக்கிறது, அவையெல்லாம் ஒரு வேதனையாக இருக்கிறது, அவையெல்லாம் எனக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. ஒரு ஒரு பலனும் இல்லை, அதில் எந்த ஒரு சுகமும் இல்லை. அப்போ தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது தான், ஆண்டவரை ருசிக்கும் பொழுதும் ஆண்டவரை தேடும்பொழுது தான் எனக்கு சொன்னார், பூமியில் அவரை தவிர எனக்கு யாரும் இல்லை, அவரை போல் அன்புள்ளவர் யாரும் இல்லை, அவரை போல நேசிக்கிறவர் யாரும் இல்லை, அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யாரும் இல்லை, அவரை போல இரக்கமுள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை. அவருடைய அன்புக்கு ஈடே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை நம்ம மேலே வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தாவீது, இந்த பூமியில் உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, பரலோகத்தில் உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. அதனால தாவீது தன் தேவனை ருசித்தார், ஏற்றுக்கொண்டார், முழுக்க முழுக்க அறிந்து கொண்டார், முழுக்க முழுக்க கர்த்தரை தேடுகிறார். நீங்க போதும்பா, உங்களுடைய விருப்பம் போதும்பா, உங்கள் சித்தம் போதும்பா, உங்கள் நிறைவு, உங்கள் ஆலோசனை போதும்பா. இந்த உலகத்தில் எனக்கு என்று ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகல, நான் ஒன்றும் படைக்கல. நிர்வாணமாக வந்த நான் நிர்வாணமாக போக போகிறேன், வெறுமையாக வந்த நான் வெறுமையாக வரப்போகிறேன். எனக்கென்று நான் ஒன்று இந்த பூமியில் தயாரிக்க முடியாது, நான் எதுவுமே இந்த பூமியில் சாதிக்க முடியாது, நான் எதுவும் இந்த பூமியில் மேன்மைப்படுத்த முடியாது. எல்லாமே கர்த்தருடையது, எல்லாமே கர்த்தருடையது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 24:1 நிமித்தம் பூமி அவருடைய நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். பூமி அவருடைய நிறைவு கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது. எல்லாம் நீர் படைத்தீர், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், ஆனாலும் அதில் அதிகாரம் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் எந்த பூமியில் எதையும் உருவாக்க முடியாது, எதையும் ஜீவனாய் பயன்படுத்த ஜீவனை கொடுக்க முடியாது. எல்லாமே தேவனுக்குரியது, எல்லாம் உமக்குரியதுப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்குரியது என்று சொல்லுகிறார். அந்த நாளில் கூட அந்த தாவீதை போல நாமும் ஆண்டோட சமூகத்தில் பயபக்தியோடு செபித்து, உண்மையோடு செபித்து, ஒரு நாள் ராஜ்யத்துக்கு போகிறோம், தெய்வ சமூகத்தில் போகிறோம், தெய்வனோடு கூட இணைந்திருக்க போகிறோம். இந்த பூமியில் வெறுமை ஒன்றுமே இல்லை, எல்லாம் குப்பையாக இருக்கிறது, ஒன்றுமே நமக்கு நிரந்தரம் இல்லை, எல்லாத்தையும் விட்டு விட்டு போகிறோம், எல்லாத்தையும் விட்டு விட்டு போகிறோம். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், உங்களுடைய ஆலோசனை படி நடத்துங்கப்பா, உங்கள் ஆலோசனையை தாங்கப்பா, உங்கள் விருப்பத்தை தாங்கப்பா, முடிவிலங்க மகிமையில் நிரப்புங்கப்பா, முடிவிலங்க மகிமையில் நிரப்புங்கப்பா. இந்த பரலோகத்தில் உண்மை தவிர எனக்கு யார் உண்டு, இந்த பூமியில் உண்மை தவிர எனக்கு யாரும் உண்டு என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிறார். அந்த தாவீதை போல நாமும் உறுதி பெற்று, பரிசுத்தத்தை பெற்று, என்ன சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாமல் வைராக்கியத்தோடு, பரிசுத்தத்தோடு, தேவ பலத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, உண்மை உத்தமம் நீதியுமாய் வாழ்வோம். இச்சைக்கு விளக்குவோம், பாவத்துக்கு விளக்குவோம், நரகத்துக்கு விளக்குவோம், பொல்லாப்புக்கு விளக்குவோம், மாம்ச சுயத்துக்கு விளக்குவோம். பரிசுத்த ஆவியின் பிரகாரம், பரிசுத்த அன்பின் பிரகாரம், தூய்மை பிரகாரம் வாழும்படியான வாழ்வை எங்களுக்கு தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்களும் சொல்லுகிறோம்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும். இதோ அந்த செய்தியை ஆண்டவரே கேட்கிறவரும் இதை பார்க்கிறவரும் கர்த்தாவே அவர்களை இந்த பிரசன்னத்தில் நிரப்பவும், அவர்களை தொடப்படவும் கர்த்தர் உதவிச்சும், தடை கட்டி தீவனை எல்லாத்துக்கும் விளக்கும். இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் உதவிச்சும், தாங்கும், பலப்படுத்தும், கனப்படுத்தும். ரட்சகர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி செபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். செபம் கேள் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.